யூடியூப் ஆப்ல நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும், யூ ரீச் யுவர் ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட் அப்படின்ற மாதிரி. இது எதனால வந்து வருது, இதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல வந்து நீங்க ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப யூ ரீச் யுவர் ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட்னு வந்து வரும். இது எதனால வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஷார்ட்ஸுக்கு வந்து ஃபீட் லிமிட் வந்து செட் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுல வந்து எந்த டைமிங் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த டைமிங் வரைக்கும் தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஷார்ட்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு வந்து ஷோ ஆகாது, இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கிறப்ப. ஸோ இப்போது எப்படி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வரும். அதனால் இதை யாரும் ப்ராப்ளம்னு வந்து நினைக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கிறதுனால இப்படி வரும். ஆஃப் பண்ணிட்டா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வரும், தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.